நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த உலகத்துல அழிக்கிறது ரொம்ப ஈஸி, உருவாக்குறது தாங்க ரொம்ப கஷ்டம். அந்த உருவாக்குறத விட பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி அந்த பாதுகாக்கணும், ஒரு சொத்தை நம்ம உருவாக்கிடலாம், சொத்தை ஈஸியா வித்துடலாம். ஆனால் அதை பாதுகாக்கணும் பாருங்க, மெயின்டைன் பண்றதுங்க, அதாங்க ரொம்ப கஷ்டம். அப்படி உங்களுடைய பணம், உங்களுடைய சொத்து, உங்களுடைய தங்கம், உங்களுடைய உறவுகள் பாதுகாக்க வேண்டிய ஒரு நேரம். ஆமாங்க, கேதுபவனுடைய நட்சத்திர பயிற்சியால் ஒரு 2 வழிகளில் 2 விஷயத்தில் உங்களுடைய பணத்திற்கு ஆபத்து. அதே நேரத்தில் அதே கேது நட்சத்திர பயிற்சியால ஒரு நல்லதும் நடக்க போகுது. சரிங்களா? சோ இதை பத்தியும் இன்றைய பதில பார்க்க போறோம். நீங்க துலாம் ராசியில பிறந்திருந்தா தவறாமல் முழுமையா இந்த பதினை பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாம செட் பண்ணிச்சுங்க. அந்த 4 பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, துலாம் ராசியில ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சம்பவம் அப்படின்னா என்னன்னா, நவகிரகத்துக்கு தலைவன் சூரியன், அவரே உங்க ராசியில தான் நீசம் அடைவார். அப்போ அரசாங்கத்தையும் கட்டளையிடக்கூடிய, அந்த நீதித்துறையில பெரியாளா இருக்கக்கூடியது, கோர்ட்ல பெரியாளா இருக்கக்கூடியது, ஒரு ஜட்ஜ் ஆகக்கூடிய அல்லது கலெக்டர் ஆகக்கூடியது, சட்ட திருத்தங்களை மாற்றக்கூடிய, அல்லது ஒரு கம்பெனில ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறீங்கன்னா நீங்க ஒரு முதலாளியாக, நீங்க ஒரு மேனேஜராக, அப்படி உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியது, அல்லது அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு கிடைப்பது. சரிங்களா? ஸோ நீங்க இருப்பது ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருந்தாலும் ரகசியமாக பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, நட்பு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஸோ எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தாலும் நீங்க வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமையும் அணுகவும் படைத்த உங்களுக்கு அந்த அணுகுமுறை உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு கடைசி காலத்திலும் சில முக்கியமான நேர காலகட்டத்திலும் காப்பாற்றும். ஸோ அதை எப்பவுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க. இந்த 2025 இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிளஸ் பாயிண்ட்னா குரு பார்வை இருக்கு. 9ஆம் வீடான மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருபான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் வீடான சிம்மத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது கெடுக்கின்ற ஒரு கிரகம், ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம். கேது அமர்ந்தா அந்த வீட்டை கொஞ்சம் நசுக்குவார்னு சொல்லலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணுவார். ஸோ ஒரு அதில் பாதாள குழியில ஒரு விழுந்த பணம் திரும்ப கிடைக்குமா, அந்த மாதிரிதான். அப்படி லாபஸ்தானத்தில் அமர்ந்த கேது பண வரவு வருது, ஆனால் சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் செலவை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுடைய பணம் ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகும், அதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஏன்னா இந்த கேதுவும் 11ல் இருக்கிறார். ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் இந்த கேதுவுடைய நட்சத்திர பயிற்சி ஜூலை மாசத்துல ஏற்பட போகுது. உத்தர நட்சத்திரத்துல பயணித்துக் கொண்டிருக்கூடிய கேது அடுத்து பூர நட்சத்திரத்துல அடியெடுத்து வைக்க போறார். பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம். அப்படி இந்த பூர நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட 8 மாதங்கள் கேது பகவான் பயணிப்பார். ஸோ இந்த 8 மாதங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு 2 விஷயத்தில் பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும். அந்த 2 விஷயம் எது? ஒரு விஷயத்துல பெரிய அளவு நன்மை இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவாவே போவோம், நல்ல விஷயத்துல இருந்து போவோம். இந்த கேது நட்சத்திர பயிற்சியா துளாராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு நல்லது நடக்க போகுது? ஸோ இதுக்கு முதல்ல ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. உங்களுடைய ராசியில தான் நவகிரக தலைவனான சூரியன் நீசம் அடைகிறாரு. அந்த சூரியனுடைய வீடுதான் சிம்மம். ஓகேங்களா? ஸோ அந்த சிம்மத்தில் உத்திர நட்சத்திரத்திலிருந்து விலகிறார். உத்திர நட்சத்திரம் யாருக்குரியது? சூரியனுக்குரியது. அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வழிகளில் எதிர்பார்த்த ஒரு நன்மை நடக்க போகுது. அரசாங்க வேலை, அரசாங்கத்தின் மூலம் ஒரு வீடு அமைகிறது, அரசாங்கத்தின் மூலம் ஒரு லோன் கிடைக்கிறது, அரசாங்கத்தின் மூலமா ஒரு தொழில் அமைகிறது, தொழிலுக்குண்டான கடன் உதவி கிடைக்கிறது, படிப்பு விஷயத்துல கல்விக்கு கடன் கிடைப்பது, கல்விக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது, கவர்மெண்ட் கோர்ட் கேஸ் வழக்குகள்ல கவர்மெண்ட் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றது. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் விஷயத்துல ஒரு ஃபேவரான விஷயம் நடக்கும். இல்லைங்க எனக்கு அரசாங்க வழியிலிருந்து எந்த விதமான விஷயம் தொடர்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அந்த அரசாங்க வேலை பார்ப்பவர் மூலமா சில நன்மைகள் நடக்கும். சில பேருக்கு அரசியல் பதவி, அரசியல்வாதி மூலமா சில நன்மைகள், ஆதாயங்கள் நீங்க பெறுவீங்க. சரி, இது அரசாங்கத்தை மட்டும் குறிக்குமா அப்படின்னா இல்ல. தந்தைக்கும் காரகம் வைக்கக்கூடிய கிரகம் சூரியன். அப்போ இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசியில உங்க வாழ்க்கையில உங்க அப்பாட்ட இருந்து கிடைக்காத ஒரு விஷயம் இப்ப கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி உறவுகள் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க சேர்த்து வச்ச சொத்து பணம், அவங்க சேர்த்து வச்ச உறவுகள் மூலமாக சில நன்மைகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையினுடைய பெயரால் உங்களுக்கு சில காரியங்கள் கைகூடி நடக்கும். ஓகேங்களா? இருதயம் சம்பந்தமான பிரச்சனை, கண் சம்பந்தமான பிரச்சனை சரியாகும்.
பெரிய பெரிய அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஏதேனும் அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம். அதனால உங்களுக்குரிய ஒரு பதவி உயர்வை கொடுக்காம அவங்க ஏமாத்திருக்கலாம், தடை பண்ணியிருக்கலாம். அப்போ உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்த உங்களை விட வயது மூத்தவர்கள், உங்களை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மனமாற்றம் ஏற்படும். அவங்க உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றுவாங்க, உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அப்படி வழிகாட்டுவதற்கு சரியான மிகப்பெரிய ஒரு நபருடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போது. இப்போ நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டிய 2 விஷயம். அது என்ன அப்படின்னா, அந்த பூரண நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரியது. துலா ராசிக்கு அதிபதி யாரு? அதே சுக்கிரன் தான். சரிங்களா? அப்போ முதல்ல உங்களுடைய ராசியில் நட்சத்திராதிபதியில் அவர் பயணிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசியில சுக்கிரன், அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கேது 11ல இருந்து பயணிக்கிறார் லாபத்துல. அப்போ இது நாள் வரை நீங்க சேர்த்து வச்சிருப்பீங்க ஒரு பணம், இல்லை சேர்த்து வைக்க போவீங்க, உழைச்சி கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுருப்பீங்க. அந்த பணமானது அன்எக்ஸ்பெக்டடா உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை, மருத்துவ செலவு, அதுக்கு தேவையில்லாத மருத்துவம் எடுத்து, தேவையில்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து, தேவையில்லாத மன விரக்திக்காக, மன பயத்துக்காக செலவழிக்கிறது இப்படி ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ உடல்நிலையில அக்கறையோட கவனத்தோடு இருந்துக்கிட்டாலும் ஆரம்பத்தில் அதை என்ன ஏதுன்னு கண்டு கழிச்சுட்டு சின்ன சின்ன மருந்துகளை ஆரம்பத்தில் எடுத்து முளையிலேயே அதை கிள்ளி எரிஞ்சிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனையா வராது. சரிங்களா? அப்போ உடலை சார்ந்த எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சின்ன அறிகுறியா இருக்கும்போது காட்டும்போது அதுக்குண்டான விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி அது என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணி உங்க உடலை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உறவுகளாகட்டும், அவர்கள் உண்மையாவே உங்ககிட்ட கடனா கேட்கிறாங்களா, உண்மையாவே அவர்கள் கஷ்டத்திலிருந்து உங்கள்கிட்ட பணத்தை எதிர்பார்க்கிறாங்களா அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தான தர்ம உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் அதுல ஒரு நஷ்டம், ஒரு ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. மற்றவங்களுக்கு ஒரு ஜாமீன் கரண்டி போடுற இடத்துல நீங்க சேர்த்து வச்ச பணம் இல்லை சொத்து நகை இழக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகேங்களா? எங்கேனும் கவனக்குறைவாக 2 வீலர் வண்டி வாகனம் ஓட்டிட்டு போனீங்க செஞ்சீங்கன்னா அதுல ஒரு விபத்து பிரச்சனை ஏற்பட்டு அதுல பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. இதுல கவனத்தோட இருந்துருங்க. சரிங்களா? அதே போல கட்டிய வீடு வாங்குறீங்க அப்படின்னா அதுலயும் அலர்ட்டா இருந்துருங்க, அதுலயும் ஏமாந்து விடாதீர்கள். சரிங்களா? பூர்வீக சொத்துக்காக, அந்த சொத்துக்காக செலவுன்னு சொல்லுவோம், அந்த செலவு ஓவரா பண்ணி இது நிற்கிறாங்க. ஓகேங்களா? சார் அடுத்தபடியா ரிஷபராசிக்கும் இந்த சுக்கிரபவன் அதிபதி. ஓகேங்களா? உங்களுடைய துலாம் இருக்கு, அது எத்தனாம் வீடு? 8ஆம் வீடு. துலாம்ல இருந்து எண்ணி பார்த்தா அது 8ஆம் வீடு. அப்ப அதற்கும் அதிபதி சுக்கிர பகவான் தான். அவருடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் 11ல இருந்து பயணிக்கிறார். வாழ்க்கை துணை, குறிப்பா கணவனை குறிக்கும். இப்ப துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கணவன் மூலமாக, கணவர் வீட்டு வழிகள் மூலமாக பண விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சில பேர் இந்த வெளிநாட்டுக்கு போனோம் அப்படின்னு இந்த வெளிநாடு முயற்சிகள், தேவையில்லாத மறைமுகமான இல்லீகல் பிசினஸ், ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு ரூபா போட்டால் 2 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த பெட்டிங்கு, தேவையில்லாத ஒரு மறைமுகமான ஒரு வேலை தொழில், பண ஈடுபாடு, அதில் போட்டு பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா அதுலேயும் பண லாபங்கள் நஷ்டம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வழியில் போகக்கூடியவங்க கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக மறைமுகமான காதல் அல்லது மறைமுகமான நட்பு உறவாடிக்கிறீங்கன்னா அதுலேயும் பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும், பண விரயங்கள் ஏற்படும். ஓகேங்களா? கணவர் வீட்டு வழியில் கணவருடைய உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கிறது நல்லது. ஸோ மேலும் மிக முக்கியமாக மாமியார் வீட்டு வழிகள், பெண்கள் சார்ந்த வழிகள், பெண் சகோதரிகள், இவர்கள் மூலம் பண நேர விரயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சரிங்களா? ஸோ இவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்குங்க. ஸோ அது அவர்களுடைய ஏழை, அவர்களுடைய கஷ்டம், அவர்கள் நஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? நான் அளவுக்கு மிஞ்சி தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அது உங்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஸோ மிக முக்கியமாக இந்த கேதுனுடைய நட்சத்திர பயிற்சி காலகட்டத்தில் துலா ராசியில் பிறந்த நீங்க உங்களுடைய பணம், உங்களுடைய தங்கம், உங்களுடைய சொத்து பத்திரமாக இருக்கணும். கவனக்குறையில தொலைஞ்சு போறதோ திருடு போறதோ இல்லாமல் இருக்கணும். அதே நேரத்தில் பணம் வரவுக்கு தடை இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வழிபாடு விநாயகருடைய வழிபாடு. வெள்ளிக்கிழமை அன்று விநாயகர் பெருமானுக்கு கண்டிப்பா வெள்ளை இருக்க பூமாலை சாற்றி வணங்குவது, குறிப்பிட்டு மண்டவளம், இந்த சக்கரை நெய்வேத்திய பொங்கலாக, அந்த மண்டவளம் போட்டு நெய்வேத்திய பொங்கலாக இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக விநாயகர் பெருமான் படைத்து வணங்குவது மிகப்பெரிய அளவு நன்மை பயக்கும் உங்களுக்கு. அதே போல அந்த விநாயகர் கோயிலுக்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த நோட்டு, பேனா, பென்சில் வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய அளவு நன்மை பயக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது தவறாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது. இன்றைய துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செல்ஃபி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும் எல்லாம் உள்ள ஸ்ரீ பாரகியம்மன் திருவடி
சரணம்.